நமஸ்காரம். திருப்பாவை 18ஆம் பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன காண். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினன்கள் கூவின காண். பந்தார் விரலே உன் மைத்துணன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தன் பாவை நோன்பை நோட்கும் விதத்தில் அடுத்தபடியாக அவள் கண்ணனை எழுப்புகிறாள். நந்தகோபன், கண்ணன் இவர்களின் திருமாளிகையை அடைந்த ஆண்டாள் போன பாசுரத்தில் நந்தகோபனையும் யசோதையையும் பலதேவனையும் எழுப்பி பார்த்தாள். ஆனால் அவர்கள் எழவில்லை. இப்பொழுது அவள் நப்பின்னையின் உதவியை நாடப்போகிறாள். அவள் நப்பின்னையிடம் கூறுகிறாள். எப்படி கூறுகிறாள்? நப்பின்னையை எழுப்புகிறாள். முதலில் அதற்கு நப்பின்னையின் மாமனாரான நந்தகோபனை உயர்த்தி சொல்கிறாள். எப்படி? இப்படிப்பட்ட ஒரு மாமனாரின் மருமகளே என்று. என்னவென்று? உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன், மதன நீர் சுரக்கும் யானைகள். மதன நீர் எப்பொழுது சுரக்கும் ஒரு யானைக்கு? யானைகள் மிகவும் பலத்துடனும் மிகுந்த மதத்துடனும் இருக்கும் பொழுது அவற்றிற்கு மதன நீர் சுரக்கும். அதை போன்று மதன நீர் சுரக்கும் பல யானைகளை வைத்திருக்கிறானாம் நந்தகோபாலன். மேலும் ஓடாத தோல்வலியன், ஒரு போர் என்று வந்துவிட்டால் புறமுதுகிட்டு ஓடாமல் நின்று சண்டையிடும் தோல் வலிமை பெற்றவனாம் நந்தகோபாலன். அப்படி பெற்ற நந்தகோபாலின் திருமருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி. கந்தம் என்றால் சந்தனம். சந்தனம் மனம் கமழும் கூந்தலை உடையவளே நப்பின்னாய். கடை திறவாய், வாசலை திறவாய். நீ வாசலை திறந்து வந்தெங்கும் கோழி அழைத்தன காண். வந்து பார். எங்கு பார்த்தாலும் பெண் பறவைகள் இனிமையாக பாடுகின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினன்கள் கூவுகின்றன. மாதவி பந்தல் என்றால் இந்த அவரை கொடி போன்ற கொடிகளுக்கு இடப்படும் பந்தல். அந்த பந்தலின் குறுக்கைகள் மீது பல குயிலினங்கள் அமர்ந்தபடி கூவி அழைக்கின்றன. இதையெல்லாம் என்ன? பொழுது புலர்ந்து விட்டது என்பதற்கான குறியீடுகள். இவற்றையெல்லாம் பார் நப்பின்னை. இவற்றையெல்லாம் பார்த்த பிறகாவது பொழுது புலர்ந்து விட்டது என்பதை நீ அறிந்து கொள்வாய். பின்னர் பந்தார் விரலி, அழகிய மென்மையான விரலை உடையவளே, உன் மைத்துணன் பேர் பாட, நாங்கள் உன் மைத்துணனான கண்ணனின் பெயரை நாம ஜபத்தை செய்தபடி அவன் புகழை பாட இந்த பாவை நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும். அதற்கு உன் செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப, உன் அழகிய தாமரை போன்ற மென்மையான கைகளை, அவற்றில் நீ வளையல்கள் அணிந்திருக்கின்றாய். அவை ஒலி எழுப்ப வந்து கடை திறவாய், வந்து இந்த கதவை திறப்பாயாக. நாங்கள் மகிழ்ந்தபடியே பாவை நோன்பை அனுஷ்டிப்போமாக என்று ஆண்டாள் நப்பின்னையை எழுப்புகிறாள். அதுவே இந்த பாசுரத்தின் பொருள். மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை பார்ப்போம். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன காண். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண். பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வலை ஒலிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரங்களை நாம் தினமும் பாடி கண்ணனின் திருவடிகளில் சரணடைந்தால் மோட்சம் நிச்சயமே. கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.